ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தை நான் எதுக்காக போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லா கிராமத்துலையும் இன்னும் இந்த வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நந்தன் அப்படிங்கிற கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஓப்பன் லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க அப்படின்ற 2 பிரிவினைகள் இருக்கும். அந்த ஒரு பிரிவினைகளில் தன்னோட இடம் ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கீழ் ஜாதிக்காரன் தான் பிரசிடெண்ட்டாக இருந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்ததுனால அப்படி என்ன கதையாச்சு, கடைசியில் அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தான் நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயினில் பார்க்க போறீங்க. நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயினர் யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கதைக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா செருப்புல இருந்து ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும், யார் பிரசிடென்ட் ஆக போறா இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பரா பேசிட்டு இருக்கும்போது, இப்போ என்னன்னா அங்க ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் பேர் கோபிலிங்கம். அவர் தான் இந்த போன தடவையும் பிரசிடென்ட், ஸோ இந்த தடவையும் அவர் தான் பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குரல் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னோட பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அங்க பேர் சொல்றவரோட பேர் நந்தன். அவர் தான் இதை போல என்னோட பேரை போட்டு இந்த தடவை நானும் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்க இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன அப்படின்னா, இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற அந்த ஒரு பிரிவினைகள்னால. ஸோ இந்த கோபிலிங்கமும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த சண்டை போடுற மக்களை சமாதானப்படுத்திட்டு அந்த பையன்கிட்டயும் சொல்லுவார், இல்லப்பா அதாவது பேர் எழுதி போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா சமாதானப்படுத்தி அமுச்சு விடுற மாதிரி காமிச்சிட்டு, ஆனால் பின்னாடி அந்த மக்கள் கிட்ட சொல்லுவார் என்னன்னா, சண்டை போடுற மாதிரி இருந்தால் கோர்ட் கேஸ் போகிறதா இருந்தால் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை ஸ்டாப் பண்ணுறதான் ட்ரை பண்ணுவார். இப்போதான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோட பேர் அம்பேத்குமார். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த வெத்தலையை போட்டு வாயில் செவந்தா இது போல இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட பெட்டு கட்டுவார். ஆனால் அவர் தோத்து போனதுனால அந்த வயசானவர் ஜெயிச்சதுனால இவரு சொல்லுவார், அடுத்த பெட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம், போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக அந்த பெரியவர் கூட பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பிரசிடென்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட்டை பார்க்க போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க கட் பண்ணா அந்த கோயில தான் காட்டுவாங்க. இன்னும் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு யார் நிக்க போறா அப்படிங்கிற சண்டை வாக்குவாதங்கள் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த கோபிலிங்கம் சொல்லுவாரு, சீட்டு போட்டு பார்ப்போம், யார் வராரோ அவங்க தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்குமே காமிச்சிருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த நந்தன் அப்படிங்கிறவர்கிட்ட, பிரசிடென்ட் ஐயா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சமரா பலார்னு ஒரு அற விடுவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த நந்தன் அப்படிங்கிறவர் எதுக்காக நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாருன்னா, கீழ் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களாவே இருக்காங்க, மேல் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்களாவே இருக்காங்க. கீழ் ஜாதிக்காரங்க முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எலெக்ஷன்ல நிக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நீங்க என்னடா இப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றத நம்ம ஹீரோ கேட்காத முறையில இருந்துட்டு போயிடுவாரு. ஸோ இங்க என்னன்னா நம்ம ஹீரோ சாமி கும்பிட்டு இருப்பாரு, இது போல தன்னோட முதலாளி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பேசிட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் இது போல கேட்பாங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இது போல எங்க பிரசிடென்ட் ஐயா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, போயா நீ உன் பிரசிடென்ட்டும் இதை போல பையன் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றான், பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொன்னோன்னே, எப்பா சாமி தேசி இந்த மாதிரி தப்பா தண்டி நம்ம ஹீரோவும் போகும்போது சாமி இந்த மாதிரி தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட கியூட்டா ஒரு டீலிங் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க கோயில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல நம்ம கோபிலிங்கம் தான் திருப்பியும் பிரசிடென்ட்டா வந்திருப்பாரு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவும் போயிட்டு, ஐயா நீங்க தான் பிரசிடென்ட்டா வருவீங்க எனக்கு தெரியும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அவர் எதுக்காக சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தன்னோட கீழ் ஜாதி மக்களுக்கு ஏதாவது செய்வாரு அப்படிங்கிற ஒரு நல்லடக்கத்தை தான் சொல்லுவாரு. இங்க கட் பண்ணா இங்க குடிச்சிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 2 சீட்லயுமே கோபிலிங்கம்ன்றவரோட பேர் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பதான் குடிச்சிட்டு இருக்கும்போது இங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம கோபிலிங்கம் தான் இதை போல இந்த பக்கத்துல குடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இதை போல என் பேரே எழுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால என்னன்னா இவரும் அவர் பேரை எழுதியிருப்பாரு. இப்பதான் குடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் சொன்னேன் இல்லையா நந்தன் அப்படிங்கிறவரு, அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இது போல கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்க மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவனை இப்பயே விட்டு வைக்கிற தப்பு, ஸோ முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஷையில சொன்னாருங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இங்க கட் பண்ணா வயசானவர் ஒருத்தர் படுத்திருக்காரு இல்லையா, இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம கோபிலிங்கத்தோட அப்பா தான். அவருக்கு வேலை செய்யறதுக்காக தான் நம்ம ஹீரோ நம்ம கோபிலிங்கம் வச்சிருப்பாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவருக்கு உடம்பு முடியாது அப்படிங்கறதுனால தொடச்சு விட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இதை போல வீடு ரூம் எல்லாம் பெருக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்பா, அதாவது கோபிலிங்கத்தோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவன் கீழ் ஜாதிக்காரன், அவன் ரூம் எல்லாம் தொடறான் அப்படின்னா டெட்டாயில் போட்டு கிளீன் பண்ணு, அதாவது அந்த வேறுபாடை இதுலயே காட்டுறாங்களாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணா அவரோட ரிலேட்டிவ் வந்திருப்பாரு, நம்ம கோபிலிங்கத்தோட ரிலேட்டிவ். இவர் என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ என்னன்னா இது போல அவங்க அப்பாவுக்கு அந்த யூரின் பேக் இருக்கும், அந்த பேக்கை எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது, இது எனக்கு இல்லைங்க ஐயாவோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் உங்க ஐயா அதாவது கோபிலிங்கம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பதான் அவர் சொல்லுவாரு, இதை போல ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு, அவர் இவ்வளவு சிகரெட் யூஸ் பண்ணுவாரு பாத்ரூம் போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க காமெடி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த ரிலேட்டிவ் கிட்டயும் நம்ம கோபிலிங்கம் கேட்பாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்க எதுக்கே இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது போல பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, அதான் வண்டிங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க பாத்ரூம்லயா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
சரின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாரு நம்ம கோபிலிங்கம் அப்படின்னா வந்து அவர் ரிலேட்டிவ் வந்து இது போல வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சரி இது போல வந்து லஞ்ச் முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட்ற இடத்துலலாம் காட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அம்பேத்குமாரையும் வந்து உள்ள கூப்பிட்டு இது போல சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ அம்பேத்குமார் சொல்லுவார், இல்லைங்கய்யா நான் வரக்கூடாது, நான் வீட்டுக்கே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரிங்கய்யா நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கும்போது அடிங்கொய்யால கீழே உட்காரியா மேலே டேபிளில் உட்காரா அப்படிங்கும்போது ஐயா நான் டேபிளெல்லாம் உட்கார மாட்டேங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ டேபிளில் உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிடு அப்படிங்கும்போது இவர் எதுக்காக சொல்லிப்பார் அப்படின்னா இது போல வந்து அந்த ஆப்போசிட் ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து இதை போல வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க கட் பண்ணா இந்த நந்தன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா இது போல லெட்டர் எழுதிட்டு வேற ஏதோ ஒரு ஆபீசர் கிட்ட போயிட்டு லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்குள்ளேயே அவர் என்ன பண்றாருன்னா நம்ம கோபிலிங்கம் இது போல வந்து லாரி ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவர் அந்த சாகும்போது என்ன பண்ணுவார்னா அந்த லெட்டர் நம்மளால வந்து கொடுக்க முடியலையே நம்ம நந்தனும் இங்கே இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா வந்து விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும், நந்தன் இது போல் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுனால நம்ம பிரசிடென்ட் கோபிலிங்கம் என்ன பண்ணுவார்னா இது போல் வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இது போல் வந்து இறந்து போயிட்டான்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ தான் என்ன ஆகும்னா ஒரு ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மினிஸ்டர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ஃபோன் கால் வரும். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த தடவை வந்து கோபிலிங்கம் சொல்லுவார் நான் தான் இந்த தடவை பிரசிடென்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கும்போது அங்கே வச்சார் பாருங்க நம்ம மினிஸ்டர் ட்விஸ்ட் என்னன்னா இந்த தடவை உன்னால பிரசிடென்டாவே இருக்க முடியாது, ஏன்னா வந்து உன்னோட ஏரியா வந்து வார்டு வந்து ரிசர்வ் வார்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது இனி யார் வேணாலும் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரும் திரும்பி பார்ப்பாரு, பார்த்தா இறந்து போன நந்தன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதான் வந்து இப்போ கேட்பாரு, யோ அப்போ இது வந்து மாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் மாற்ற முடியாதுப்பா, இது போல வந்து உனக்கு தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் வந்து இது போல வந்து கீழ் ஜாதிக்காரனைய பிடிச்சி வச்சு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்க வை, அவன் ஜெயிச்சு இது போல வந்து அவனை சும்மா டம்மி பிரசிடென்ட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யோ நான் வந்து கீழ் ஜாதிக்காரங்களே வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எப்படியா நான் வந்து பிரசிடென்ட்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கும்போது வச்சா ஒம்பாடு இல்லைனா நீ உனக்கு பிரசிடென்ட் இல்லைனா வந்து எவனா நின்று போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதான் வந்து எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் நம்ம கோபிலிங்கமும் சொல்லுவார் இது போல வந்து இந்த மாதிரி வந்து கீழ் ஜாதிக்காரங்க தான் வந்து பிரசிடென்ட்டா நிற்கணும்னு சொல்லிட்டு ரூல் வந்து போச்சாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அடச்சி என்ன இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க என்னன்னா யாரை வந்து பிரசிடென்டா நிக்க வைக்கலாம் கீழ் ஜாதிக்காரங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒருத்தரை காட்டுவாங்க, அவர் வந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொருத்தரையும் ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர் காட்டுவார், நம்ம கோபிலிங்கம் வேணாம் அவனா மட்டமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒருத்தர் வந்து காலில் வந்து விழுவாரு, இவனை எப்படியா அப்படிங்கும்போது இவன் வேணாங்க காலை வாரி விட்டாலும் வாரி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கா கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்ன சொல்லுவார்னா இது போல அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த யூரின் பேக் எடுக்க டைம் ஆயிடுச்சு, ஸோ எங்க அப்பாவுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா சபையில வந்து பேசுவார், அவர் என்னன்னா இது போல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து இது போல ரிசர்வ் வார்டு ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம அந்த பையனுக்காக வந்து மரியாதை செய்யணும், ஏன்னா வந்து அந்த பையன் வந்து எனக்காக சண்டை போட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பக்கத்துல இந்த தாடிகார் இருக்கார் இல்லையா, இவர் வந்து நான் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐயா நானா அப்படிங்கும்போது டே சும்மாறா உனக்கு எலெக்ஷனுக்கு கிடைக்குதுடா சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருக்க பியூன் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து இது போல அடுத்த நாள் என்னைக்கு நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே 8ஆம் தேதி நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, என்னன்னா அந்த முந்திரி பழத்தை எடுத்து வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி, ஆனால் அங்கே வந்து அவங்க வாங்குறவங்க வந்து ஏமாற்றி விட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, இங்கே கட் பண்ணால் இது போல் அந்த நாமினேஷன் பண்ணுறதுக்காக ஸோ இந்த நாமினேஷன் பண்ணோம் அப்படிங்கிறவரை கூட்டு போகிறதுக்காக வந்து இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் என்ன நினைச்சாரோ தெரில, இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டு போயிடுவாரு. அதுதான் படத்துல காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு சொல்லுவாங்க இது போல வந்து என்ன பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்க வைக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வந்து அவங்க கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது போல வந்து பன்னீர் பெரியப்பாவை தான் அதான் தாடிக்காரரை தான் நிக்க வைக்கிறதா பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால வந்து என்ன நிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு சரி வை நான் அப்புறம் பேசுறேன், அதான் போனை கட் பண்ணிட்டு இது போல வந்து அவங்க ஐயாவும் சொல்லுவாரு இது போல நாமினேஷன் டைம் ஆயிடுச்சு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்க அப்படியே கட் பண்ணா வந்து அந்த ரிலேட்டிவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆப்போசிட்ல வந்து கீழ் ஜாதிக்காரன் வந்து கூட்டு வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலாக இந்த ரிலேட்டிவ் எதுக்காக வந்து நிற்க வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சரிசமமாக உட்கார வச்சதுனால இவனை தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் இவர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஆனால் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யோ நம்மளை ஏன் வந்து தேவலா கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கும்போது யோ நம்ம ஏரியா வந்து ரிசர்வ் ஆகி போச்சாயா, இது போல் வந்து யார் வேணாலும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி இதுக்கு எதுக்கு வந்து இவங்க அடிச்சுக்கிறாங்க நம்ம தானே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நானும் அதான் சொன்னேன் ஆனால் எவனும் கேட்கலையே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, சரி நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து எங்க ஐயா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, இப்பதான் இவங்க பேசி முடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் என்ன பண்ணுன்னா டக்குன்னு வந்து அந்த கூட்டிட்டு வந்தவரை விட்டுட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாரு, இது போல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால இந்த கோபிலிங்கமும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பிரசிடென்ட்டா நிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு வார்த்தைகள் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கோபிலிங்கம் நம்ம ஹீரோவை வச்சிருக்கிற இடத்துலயே அப்படியே தான் கீழே இருக்கணும், கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து இந்த பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுனால சும்மா நல்லா அப்படியே கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் இனங்க அதான் வந்து அவரோட கீழ் ஜாதி மக்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தூக்கி பாராட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பையனும் வந்து இதை போல எங்க அப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைச்சானோ தெரியல, கடன் வந்து வாங்கிட்டாரு அப்படிங்கறதுனால தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து பிரசிடென்ட் ஆயிட்டாரு அப்படிங்கறதுனால வந்து வாழ்த்தி கொண்டாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து ஊர் மக்களுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இனி நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன், இனி வந்து உங்களுக்கு எல்லா சலுகைகளும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்கள்ட்ட சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லா ஊர் ஜனங்களுமே நம்ம ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்குமே காமிச்சிருப்பாங்க. என்னன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? மிடில் கிளாஸ் அப்படின்னாலே ஒருத்தவங்க வளர்ந்து வந்துட்டா பிடிக்காது இல்லையா? அதுதாங்க கன்டென்ட்டா இருக்கும் இந்த படத்துல. ஸோ நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இது போல வந்து நம்ம ஐயாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ட்ரை பண்ணும்போது, ஸோ நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத வந்து அந்த பியூனும் வந்து கோபிலிங்கத்திட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, கோபிலிங்கம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கொஞ்ச நேரம் ஏரியா கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கம்பீரமா இருக்கிற மாதிரி சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபும் வந்து இது போல வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்து பயந்துட்டு ஒதுங்குவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒய்ஃப் பார்த்தா தப்பா நினைச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து நம்ம கோபிலிங்கமும் வந்த உடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், என்னங்க ஐயா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ள போகும்போது, ஐயா அந்த சேர்ல நான் உட்காந்ததே இல்லை, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆனா நம்ம கோபிலிங்கம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டேய் மணி ஆகி போச்சு, இது போல வந்து வயக்காட்டுல வந்து ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி சாக்கு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் அந்த சேர்லயே உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அமுச்சு விட்டுருப்பாரு. இவர் வந்து அந்த சேர்ல உட்கார்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து வயக்காட்டுல போய் வேலை செய்யற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க கட் பண்ணா அந்த போர்டு இருக்கும் இல்லையா, அந்த தெரு போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல வந்து பேரை அழிச்சிட்டு நம்ம கோபிலிங்கம் பேரை அழிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோட பேரை போடுறதுக்காக வரும்போது ஊர் மக்கள் அதாவது அந்த மேல் ஜாதி மக்கள் இனங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது எப்படி வந்து கீழ் ஜாதிக்காரனோட பேரை வந்து அந்த போர்டில் வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாக்குவாதமே ஆயிட்டு இருக்கும். ஸோ இதனால வந்து கோபிலிங்கமும் பார்த்து இது போல வந்து ஐயோ என்னையா பேர் தானேயா வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. ஆனா ஸோ இதை பார்த்துட்டு கோபிலிங்கமும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மேல் ஜாதி மக்களை வந்து சரி விடுங்கயா, இதுக்காக வந்து சண்டை போட்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோ கிட்டே இதை போல வந்து அவர் பேர் சொல்லி இதை போல வந்து பேர் தானே வச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா அந்த மேல் ஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம கோபிலிங்கமும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விடுற மாதிரி விட்டுட்டு நம்ம ஹீரோக்கும் வந்து அந்த பேர் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து இதை போல அந்த போர்டில் வந்து அந்த பேர் இருக்கு இல்லையா அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க ஒய்ஃபும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த போர்டில் வந்து இப்படி இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா வந்து சாணியை தட்டி வச்சிருந்திருப்பாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோட பேரை வந்து காட்டவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பேர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்கும். ஆனா அது அழிஞ்சு போன நிலைமையில பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து மனசோடஞ்சே போயிடுவாரு. ஏன்டா இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்ணா நம்ம கோபிலிங்கம் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செஞ்சாதான் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து நமக்குள்ள இருப்பானுங்க, அதாவது கட்டுப்பாட்டா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து இந்த கீழ் ஜாதிக்காரங்களாவே இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த படத்திலேயே ரொம்ப காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட பாட்டின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இறந்து போற கண்டிஷன்ல இருப்பாங்க. அப்பதான் அந்த பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ பிரசிடென்ட் ஆயிட்டையா, இனி வந்து இந்த கீழ் ஜாதி மக்களுக்கு வந்து என்னென்ன சலுகைகள் செய்ய முடியுமோ அந்த சலுகைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடு. நாளைக்கு வந்து கொடியேற்றுற தினம் இல்லையா, நீ கொடியேற்றுறது அதான் நீ பிரசிடென்ட்டா இருந்து கொடியேற்றுறது வந்து நான் என் கண்ணால பார்த்துட்டு செத்து போகணும் அப்படிங்கிறத வந்து உறக்கமா சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு வந்து சரி ஆத்தா அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன், அதாவது வந்து நானே கொடி ஏற்றும் போது நீ கண்ணால பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கொடி எப்படி ஏற்றணும், நம்ம வந்து எப்படி ஸ்பீச் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துண்டை கிழிச்சு கொடி ஏற்றி அதை வந்து ஸ்பீச் எல்லாம் எப்படி பேசணுங்கிறத ட்ரை பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வந்து பார்த்துருவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்பா நீ ஸ்பீச் நல்லா பேசுன, நீ இப்படிலாம் ஸ்பீச் பேசுங்கிறதே நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா வந்து வாழ்த்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க, அந்த கொடியேற்றுற இடத்துல வந்து நம்ம ஹீரோ தான் கொடியேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கீழ் ஜாதி மக்கள் தான் வந்து அவரோட மக்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கதான் இன்னொரு வேலை நடக்கும். என்னன்னா, நம்ம கோபிலிங்கம் வந்து நம்ம ஹீரோ கொடியேற்றவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடியை வாங்கி இவர் வந்து பெருமை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சிருப்பாரு. ஸோ மேல் ஜாதி மக்கள் வந்து பார்த்து ஆஹா ஐயா ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துல வந்து இன்டர்வல் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரே ஒரு திருக்குறள் இருக்கும். இந்த திருக்குறள்லாம் எத்தனை பேர் படிச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் தமிழ் படிச்சவன் தான். திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ நம்ம ஹீரோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து பிரசிடென்ட்டா இருந்து வந்து சும்மா டம்மியா இருக்கிறது வந்து அந்த பையனுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அடிச்சு வந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த நம்ம ஹீரோட பாட்டி இருந்தாங்க இல்லையா, அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இது போல வந்து ஆத்தா இறந்து போயிட்டாங்க சார். அதாவது வந்து கோபிலிங்கமும் வந்திருப்பாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது இது போல ஆத்தா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது, சரி காரியம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரம் வீடு வந்து சேரும். அப்பயும் வந்து நமக்கு கீழே வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ வந்து சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆனா கீழ் ஜாதிக்காரங்களுக்கு வேற சுடுகாடு இருக்கும், மேல் ஜாதிக்காரங்களுக்கு வேற சுடுகாடு. அதுலயே வந்து சுடுகாட்டுல ஆஃப்டர் ஆல் ஒரு எரிக்க போற இடத்துல கூட பாகுபாடு பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யறதுனால மேல் ஜாதிக்காரங்க சுடுகாட்டுல வந்து வைக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா மேல் ஜாதிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கட்டை வந்து அதுல கூட வந்து வேகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும் நாளைக்கு சாவறது வந்து எங்கன்றதே தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்து அவங்க பாட்டியை வந்து சரி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அவரும் போயிட்டு இது போல வந்து பர்மிஷன் கேட்கறதுக்காக போவார். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏன்னா வந்து மேல் ஜாதிக்காரங்களோட சுடுகாட்டில் எரிக்கிறதுக்காக, ஏன்னா மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த கோபிலிங்கம் ஒத்துக்கவே மாட்டார் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மழையோட மழையா குழியை தோண்டி அவங்க பாட்டியை என்ன பண்ணுவாருன்னா அப்படியே புதைக்காம அப்படியே வச்சு நீர்ல, அதாவது தண்ணியில வந்து இது பண்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இது ஒரு சேடான மூமெண்ட்டா வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே அவரு என்ன யோசிச்சாரு, ஏது யோசிச்சாருங்கிறது தெரியல. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ எங்க போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பிடிஓ கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இவரும் போயிட்டு பிடிஓ கிட்ட பார்த்தோனே, சார் இது போல வந்து எங்களுக்கு ஒரு சுடுகாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இப்ப நம்ம சமுத்திரக்கனி சார் தான் வந்து பிடிஓவா நடிச்சிருப்பாரு. அவரு அதான் சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னோனே, நான் தான் சார் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, நம்ம சமுத்திரக்கனி சாருக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கும். என்னன்னா, யோ இன்னியா பிரசிடென்ட்ன்ற நல்லா கெத்தா வராம என்னையா இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன இடம், என்ன இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவரு வந்து ஒரு இடத்தோட பேர் சொல்லுவாரு. உங்களுக்கு வந்து இவ்வளவு இடத்துல வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஸோ இவங்களுக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பட்டா போட்டாச்சு. சரி நீங்க போயிட்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சுடுகாடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோனே, இப்போ ஆட்களும் வந்த உடனே தோண்டுவாங்க. ஆனா தோண்டுனது வந்து கோபிலிங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, இது போல கேட்பாரு, என்னடா பண்றீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்கய்யா இது எனக்கு உங்க இடம் தெரியாது. பட் தெரியாத்தனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி கோபிலிங்கமும் வந்து பரவாயில்ல போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற மாதிரி காமிச்சிட்டு, பின்னாடி என்ன பண்ணுவாருன்னா, மனுஷன் இத்தா சைஸுக்கு ஒரு பெரிய ஒரு குண்டை கொண்டு வந்து போடுவானாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ இருக்கிற பொதுமக்களோட இடம் வந்து கோபிலிங்கத்தோட இடமா. ஸோ அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ வந்து எப்போ வந்து என்னோட இடத்த காலி பண்ணி கொடுக்க போற? ஏன்னா வந்து நீ என்னோட இடத்த ஃபர்ஸ்ட் வந்து காலி பண்ண, இவங்க இருக்கிற இடமும் வந்து என்னோட இடம் தானே. ஸோ வந்து நீ இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு, ஐயா இந்த மாதிரி பண்றீங்களே, இப்ப நான் வந்து எங்க போயிட்டு தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு ஒழுங்கு மரியாதையா உன்னோட கேஸ், அதாவது வந்து உன்னோட போஸ்ட்டை வந்து நீ அதான் வாபஸ் வாங்கு. அப்பதான் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எதுக்காக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ செய்யறது வந்து அவருக்கு பிடிக்கல. அதாவது கோபிலிங்கத்துக்கு பிடிக்கல. எதுக்காகன்னா, கீழ் ஜாதிக்காரன் எப்போதும் நம்ம கீழே தான் இருக்கணும், நமக்கு அடி புரிஞ்சே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இப்படியே கட் பண்ணா ஆக்சுவலா வந்து வாபஸ் வாங்குறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து கோபிலிங்கம் கூட்டி போயிருப்பாரு. இப்போ வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் கேட்பாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எதுக்காக வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ வந்து இதனால நம்ம சமுத்திரக்கனி சார் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, எதுக்காக வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம வாபஸ் வாங்குறது வந்து கோபிலிங்கம் தான் பேசுற மாதிரி பேசியிருப்பாரு. எதுக்காகன்னா ஒரு சில காரணங்கள் சொல்லுவாரு. பட் நம்ம சமுத்திரக்கனி சாருக்கு அது பிடிக்காதனால கோபிலிங்கத்தை வெளியே அமிச்சிட்டு நம்ம ஹீரோவை வந்து உட்கார வச்சு கூலா சொல்லுவார். இது போல என்னன்னா, இந்த பிரசிடென்ட்டோட பவர் வந்து மிகப்பெரிய பவர். நீ பாட்டு வந்து இந்த பிரசிடென்ட் வந்து பவரே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற. இதை வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருங்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வெளியில இருக்கிறவங்களும் வந்து சரி நம்ம ஹீரோ வரானே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லெட்டரை கொடுப்பாரு. லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம கோபிலிங்கம் சொன்ன மாதிரி ஹீரோ வந்து அந்த பிரசிடென்ட் போஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால நம்ம கோபிலிங்கமும் என்ன நினைச்சாரோ தெரியல, நம்ம ஹீரோ வந்து சரி நம்மளும் வந்து இவ்வளவு திட்டிட்டோம், ஸோ அதனால வந்து அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, கார்ல வந்து ஏறு இந்த போல வந்து நான் உன்னை வீட்டில் வந்து இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோவை போட்டு அடி செம்ம அடி பொல பொலன்னு பொழந்துருவாங்க.
எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ வந்து கீழ் ஜாதிக்காரனா இருந்தாலும் இவ்வளோ வேலைகள் பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஊர் மக்கள் முன்னாடியே போட்டு சம்பாடி அடிச்சதுனால நம்ம ஹீரோ என்ன நினைச்சாரு தெரியல, இனி நீங்களும் வேணாம், உங்க பிரசிடென்ட்டோட போஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினதுனால அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனால நம்ம கோபிலிங்கமும் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு பதிலாக வேற யாரையா வந்து இந்த போஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற மாதிரி வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இப்போதான் நம்ம ஹீரோட பையனும் வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, இது போல அப்பா ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கோபிலிங்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸ்டார்டிங் சீன்ல நந்தன் அப்படிங்கிறவர் இறந்து போனார் இல்லையா, அவரோட அப்பாவை தான் வந்து இதை போல திருப்பி வந்து பிரசிடென்ட்டா நிக்க வைக்கிறதுக்காக வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது நந்தனோட அப்பா சொல்லுவார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐயா எனக்கு இந்த பிரசிடென்ட்டோட போஸ்டே வேணாம், இது பெரிய போஸ்ட், இதுக்கெல்லாம் நான் வந்து தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கெஞ்சுவார். ஆனா நம்ம கோபிலிங்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்ல நீ தான் நிக்கிற, நீ தான் அது கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிப்பாரு, ஐயோ தெரியாதனமா அவர் நிக்கிறாரே, அவரை எப்படி நம்ம வந்து காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எடுத்த முடிவுல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கும். அது என்னங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம கோபிலிங்கமும் என்ன பண்ணுவாருன்னா, சமுத்திரக்கனி சார்கிட்ட போயிட்டு இது போல வந்து வேற பிரசிடென்ட் மாத்தியாச்சுங்க, இவன் தான் வந்து பிரசிடென்ட், இவன் வந்து கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வர்றதை வந்து இவங்க கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த வீடியோ ஆஃபீஸுக்கு போகும்போது இப்போதான் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோ அந்த நிக்கிறார் இல்லையா நந்தனோட அப்பா, அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இதை கோபிலிங்கம் கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி போற மாதிரி போயிட்டு இருப்பாரு. இப்பதான் நம்ம சமுத்திரக்கனி சாரும் சொல்றாரு, என்னன்னா நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனா வந்து எப்படி நீங்க வந்து இவருக்கு எகென்ஸ்டா நிக்கிறீங்களே, ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எனக்கு நான் ஜெயிக்கிறது கூட முக்கியம் இல்லை சார், எனக்கு எங்க பெரியப்பா ஜெயிக்கணும், அதான் நந்தனோட அப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம கோபிலிங்கத்தோட அடியாட்கள்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய பெரியப்பா தான் நந்தனோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு வந்து பிடிஓ ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து இதை போல வந்து அவரு வந்து நாமினேஷன் வந்து அதான் வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனை வந்து இது பண்ற மாதிரி, அதை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவர் வந்து நான் வாங்க மாட்டேன், சமுத்திரக்கனி சார் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கோபிலிங்கம் வந்து இதை போல தடுப்பாரு. அது எப்படி சார் நீங்க சொல்ல முடியும், நீங்க வாங்கிதான் ஆகணும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமலே வந்து இவர் வந்து மூக்கம் நுழைக்கிறவனே. நம்ம சமுத்திரக்கனி சார் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்க எல்லாம் இந்த விஷயம் வெளியே போறீங்களா இல்ல அடிச்சே கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம கோபிலிங்கம் சார் வந்து வெளியே போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கதான் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கும். நம்ம சமுத்திரக்கனி சாரு வந்து நம்ம ஹீரோ மேல இருக்க காண்டை வந்து கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனா அந்த கையெழுத்து போட்ட லெட்டரை நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து கிளியரா படிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். அதாவது நந்தனோட அப்பா வந்து போஸ்ட்டை வந்து ஹீரோ கிட்டே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்த உடனே நம்ம சமுத்திரக்கனி சாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அங்கதான் ஒரு நடந்திருக்கும் விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, இப்போ வந்து நம்ம இப்படியே தான் இருக்கோம், நம்மளும் வந்து முயற்சி பண்ணி மேலே வந்தோம் அப்படின்னா நம்ம மக்களும் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இந்த கதையை வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம சமுத்திரக்கனி சாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோபிலிங்கத்துக்கு சரியான ஒரு ஆப்பு வச்ச மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தை நான் யோசிச்சு பார்க்கும்போது மேல் ஜாதிக்காரங்களுக்கு வந்து ஒரு தலகணம் இருக்குங்க, அது ஏன் காட்டுறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ரெண்டு பேருமே சமமா உட்கார வச்சு காமிச்சிருந்தா இந்த படம் வந்து வந்திருக்குமான்னு தெரியாது. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்ட் நம்மளோட வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னன்னு தெரில, சேனல் ரொம்ப நாளாக வியூஸ் போகாமல் இருக்கு. ஸோ இந்த வீடியோவாவது அட்லீஸ்ட் வியூஸ் போகும்னு நம்புறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனல் பேர் மிஸ்டர் மூவி என்டர்டெய்னருங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்த கதையில சந்திக்கிறேன். டாடா பாய்.